என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 4ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஓய்ந்திருப்போம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடிந்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:3. ஓய்ந்திருப்போம். ஓய்வு தேவை. எல்லா மனிதர்களுக்கும் உழைப்புக்கு பின் ஓய்வு தேவைப்படுகிறது. அதனால்தான் 8 அல்லது 10 மணி நேரம் பணிபுரிந்த பின் ஓய்வெடுக்கும் வரையில் பகலை தொடர்ந்து இரவு வருகிறது. இரவிலே தூங்கி அதிகாலையில் எழும்போது உள்ளத்திலும் உடலிலும் உற்சாகமும் புத்துணர்வும் பொங்கி வருகிறது. இது இறைவனது நியமம். இதேபோல் தான் 6 நாட்கள் பணி செய்த பின் 7ஆம் நாளில் ஓய்ந்திருப்பதும் கூட இறைவனே ஓய்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் முதல் மோசே வரையிலான காலகட்டத்தில் இது கட்டாயமாக்கப்படவில்லை. 10 கட்டளைகளில் 4ஆம் கட்டளை இதை வற்புறுத்துகிறது. பரிசேயர்களோ இந்த கட்டளைகளையும் மற்ற நியாயப்பிரமாண கட்டளைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு கடுமையான துணை விதிகளை வகுத்தனர். அதன்படி ஓய்வு நாளில் குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல் நடக்கக்கூடாது, அதிகமான பளுவை தூக்கக்கூடாது போன்ற கடும் விதிகளை மக்கள் மூடத்தனமாய் கடைபிடிக்க வேண்டியதாயிற்று. கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்தில் அந்த கடுமையான விதிகளை கடைபிடிக்க தேவையில்லை என்று கற்பித்தார். எடுத்துக்காட்டு 1. ஓய்வு நாளில் சீஷர்கள் கதிர்களை கொய்து தின்றபோது அதை அனுமதித்தார். 2. ஓய்வு நாளில் சுகமளித்து அந்நாளில் அவசியமான நன்மைகளை செய்யலாம் என்பதை நிறுவினார். வாரத்தின் முதல் நாள். அதுவரை வாரத்தின் இறுதி நாளான 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தவர்கள் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது அவர் உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாளை முக்கியப்படுத்தினர். இதை அப்போஸ்தலர் காலத்து நடவடிக்கைகள் மெய்ப்படுத்துகின்றன. இன்று நாமும் வாரத்தின் முதல் நாளில் ஒன்று கூடி ஆராதனை செய்கிறோம். அதையேதான் ஓய்வு நாளாக கொள்கிறோம். ஆனால் அந்த நாளில் அநேகர் ஓய்வெடுப்பதும் இல்லை, ஆன்மீகத்துக்கு என்று அந்நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதும் இல்லை. ஆனால் மனிதருக்கு ஓய்வு தேவை என்பதை மறுக்க முடியாது. இப்போது ஞாயிற்றுக்கிழமைதான் ஓய்வு நாள். சென்ற நூற்றாண்டு வரை அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் ஆராதனை, வசனம் படித்தல், ஊழியம் என்று அந்த நாள் பரிசுத்தமாய் ஆசரிக்கப்பட்டது, ஆன்மீகத்துக்கென்றே ஒதுக்கப்பட்டது. நாமோ நமக்கு நாமே நல்ல விதிகளை வகுத்து கொண்டு பரிசுத்தமாய் ஓய்வு நாளை ஆசரித்து ஆன்மீக ஊட்டம் பெற்றால் நல்லது. முடிந்தவரை ஓய்வெடுத்துக் கொள்வதும் நல்லது. ஓய்வு நாளிது மனமே, தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. ஓய்வு நாளிது மனமே, தேவனின் உரையை தியானம் செய் கவனமே. ஜெபம். தேவனே, கட்டளைக்காக அல்லாமல் ஓய்வு நாளின் அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொண்டு பரிசுத்தமாய் நடக்கும் ஞானத்தை தாரும். ஆமேன்.